Hi students, greeting from High Score page. இந்த சீரீஸ்ல நாம 10th மேத்ஸ்ல முதல் பாடம் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க லெசனுக்குள்ள போகலாம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் இன்னைக்கு 5th சம் பார்க்கலாம். அது ஒரு செக் பண்ணுற சம் தான். செக் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 செட் கொடுத்துருக்காங்க. ஏபிசி. ஏ வந்து 1 2 3, செட் பி 2 3 5, செட் சி 3 4. என்ன செக் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். இது ஒரு சிம்பிள் சம் தான், ஈஸியாக ப்ரூஃப் பண்ணிடலாம். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எலிமெண்ட் எடுத்து எழுதணும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஏ இன்டர்செக்ஷன் சி ஏ இன்டர்செக்ஷன் சினா ஏலையும் சிலையும் காமனாக இருக்கிற எலிமெண்ட் எடுத்து எழுதணும். ஏலையும் சிலையும் என்ன காமனாக இருக்குது? 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 3 எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது பி இன்டர்செக்ஷன் டியில் என்ன காமனாக இருக்குன்னு செக் பண்ணுங்கள். பி டி. ஸோ 3யும் 5யும் காமனாக இருக்குது. ஸோ 3யும் 5 எடுத்து எழுதிக்கலாம். ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 3, 3, 5 வரும். இதை நம்ம வந்து 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பி 3 3s are 6, 3 3s are 9 எலிமெண்ட்ஸ் கிடைக்கும். 1, 2, 1, 3, 1, 5, 2, 2, 2, 3, 2, 5, and then 3, 2, 3, 3 and 3, 5 கிடைக்கும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸில் சி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும். சி கிராஸ் டி எடுத்துக்கலாம். சி 3 and 4, டி 1 3 5. ஸோ சி கிராஸ் டி என்ன வரும்? 3, 1, 3, 3, 3, 5, 4, 1, 4, 3, 4, 5 வரும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன மறுபடியும் கண்டுபிடிக்கணும்? ரெண்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்க்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். காமனாக என்ன எலிமெண்ட் இருக்குன்னு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் தான் வரும். 3, 3, 3, 5. இதை வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்? ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. ஸோ வெரிஃபைடு. ஓகேங்களா? அவ்வளோதான், சம் முடிந்தது. 6th சம்மில் 3 சப் டிவிஷன் இருக்குது. ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இது வந்து 3 செட் கொடுத்துருக்காங்க. செட் பில்டர் ஃபார்மில் 2, டைரக்ட் ஃபார்மில் 1 கொடுத்துருக்காங்க. ஏபிசி. ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். ஏ வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் லெஸ் தேன் 2, பி எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் தேன் 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4, சி வந்து 3, 5 டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் என்னென்ன 3 சப்டிவிஷன் கேட்குறாங்க, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. செகண்ட் ஒன் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. தேர்ட் ஒன் ஏ யூனியன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். அதில் ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு செட் பில்டர் ஃபார்மில் இருக்கிற டைரக்ட் ஃபார்மில் எழுதிக்கலாம். சரிங்களா? ஹோல் நம்பர்னால் என்னது? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறத இன்ஃபைனைட் நம்பர். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லெஸ் தேன் 2னா 1 வரைக்கும், 0, 1 மட்டும்தான் இருக்கும். பி பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4னா 2 3 4. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கனால 4 ஆட் ஆகிக்கும். ஸோ சி 3, 5 டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நாம் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆஸ் யூஸ்வல் ஏ கிராஸ் பி யூனியன் சியில் ஃபஸ்ட்டு பி யூனியன் சி கண்டுபிடிச்சிடலாம். பியில் 2 3 4 இருக்குது. சியில் 3, 5 இருக்குது. ஸோ 3 காமனாக இருக்குது. ஸோ 2 3 4 5 வந்துடும். ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் சினா
0,1 cross அந்த 2 3 4 5. ஸோ 2 4s are 8 ஆர்டர் பேர் நமக்கு கிடைக்கும். 0வில் வச்சு ஒரு 4 பேர், அப்புறம் 1 வச்சு ஒரு 4 பேர் கிடைக்கும். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதே மிஸ்டேக் பண்ணாமல் எல்லாம் எழுதிக்கோங்க, சரிங்களா? இதை நாம 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். RHS கண்டுபிடிக்கலாம். A cross B. A cross B ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். A cross B இதே மாதிரி 2 3s are 6 ஆர்டர் பேர் கிடைக்கும். 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4 கிடைக்கும். நெக்ஸ்ட் A cross C கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி A போட்டு B செட்டையும் போட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்து கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ 0,3 0,5 1,3 1,5. ஸோ ரெண்டுக்கும் யூனியன் கண்டுபிடிச்சிட்டோம்னா என்னென்னு பார்த்துடலாம். யூனியன் ஆஸ் யூஸ்வல் எப்போவுமே இதில் இருக்கிறதா வரும், நீங்கள் எதுக்கும் செக் பண்ணி எழுதிக்கோங்க. 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5. இதை நாம் 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் 1 and 2 என்ன ஆச்சு? LHS is equal to RHS. Therefore A cross B union C is equal to A cross B union A cross C. அவ்வளோதான், சம் ஓவர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இதில் LHSல B intersection C கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ Bக்கும் Cக்கும் காமனாக இருக்கிறது 3 மட்டும்தான். ஸோ B intersection 3ல C 3 கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் A cross B intersection C 0,1 cross product 3 0,3 1,3 கிடைக்கும் நமக்கு. அதை வந்து 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது RHS. RHSல நமக்கு என்ன இருக்கு? A cross B intersection A cross C கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிச்சிடலாம். A cross Bல 6 எலிமெண்ட் வரும். 0,2 0,3 1,2 1,3 1,4 இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் போட்டிருப்பீங்க. A cross B A cross C கண்டுபிடிச்சிங்களா? இது ஒரே சம கீழே வரதுனால அதை நான் எழுதாமல் விட்டுருக்கேன். ஸோ இன்டர்செக்ஷன் மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ A cross B இன்டர்செக்ஷன் A cross Cக்கு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 0,3 1,3 வரும். அதை நாம் 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. Therefore A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. Verified. Third one போயிடலாம். Third subdivisionல A union B cross C is equal to A cross C union B cross C வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் LHSல ஃபஸ்ட்டு A union B கண்டுபிடிச்சிடலாம். A வந்து 0 1 யூனியன் B வந்து 2 3 4. ஸோ 0 1 2 3 4 5 எலிமெண்ட்ஸ் வந்துடும். அதை நம்ம எழுதிக்கலாம். என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க? A union B cross C is equal to A cross C union B cross C. ஸோ LHSல A union B கண்டுபிடிச்சிடலாம். 0 1 2 3 4 வந்துடும். அதை சியால் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். சியில் 2 இருக்குது. ஸோ இதில் ஒரு 5 மொத்தம் 10 ஆர்டர் பேர் கிடைக்கும் நமக்கு. 10 ஆர்டர் பேர் என்னென்ன? 0,3 1,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. இதை நாம் எப்பவும் போல் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். RHSல A cross C கண்டுபிடிச்சிடலாம். 0,1க்கும் 3,5க்கும் 4 எலிமெண்ட்ஸ். 0,3 0,5 1,3 1,5.
எழுதிக்கலாம். அடுத்தது B கிராஸ் E. B கிராஸ் Eல Bல 3, Cல 2, 6 எலிமெண்ட் கிடைக்கும். கரெக்டாக எழுதிக்கங்க. 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3 அண்ட் 4,5. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம யூனியன் காமனாக இருக்கிறத விட்டுட்டு மீதியெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். எழுதினோம்னா 0,3, 0,5, 1,3, 1,5 வந்து அதுலேருந்து இருந்துச்சுங்களா. மீதி 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5 எழுதிக்கலாம். இதை நாம 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. செக் பண்ணிக்கலாம். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ therefore A union B cross C is equal to A cross C union B cross C verified. ஸோ 6th sum 3 subdivision முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 7th sum பார்க்கலாம். 7th கொஸ்டின் பார்த்துடலாம். 7ல 3 செட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ செட் ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செட் சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நாம் 2 சப்டிவிஷன் கொஸ்டின்ஸ் இருக்கு. ரெண்டும் என்னன்னு பார்த்தரலாம். ஸோ செட் சியில் வந்து செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பர்னா ப்ரைம் நம்பரில் ஈவன் நம்பர் ஒன்று தான் இருக்குது 2. அது எழுதிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஏ கிராஸ் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் எப்பவும் போல் ஆஸ் யூஸ்வல் நாம் LHS எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க A is equal to X belongs to natural number less than 8. less than 8 natural numberனா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 to 7 வரைக்கும் எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு செட் பி வந்து ஆல் ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 8. ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்னா 2, 3, 5, 7. ஸோ அதான் எழுதிக்கலாம். செட் சியில் ஈவன் ப்ரைம் நம்பர் அது தெரியும். நான் இப்போ தான் சொன்னேன். ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் தான் இருக்குது, நம்பர் 2. அதை எழுதி நாம் சம்முக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஸோ ஆஸ் யூஸ்வல் LHS எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். LHSல ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏக்கும் பிக்கும் காமனாக என்ன இருக்குது 2, 3, 5, 7. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது இந்த ஆன்சரை வந்து செட் சியால் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். செட் சியில் ஒன்றே தான் இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சியில் 2,2, 3,2, 5,2 அண்ட் 7,2 கிடைக்கும். இதை 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். RHSல ஏ கிராஸ் சி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 into 2. ஸோ 1,2, 2,2, 3,2, 4,2, 5,2 and 6,2, 7,2 கிடைக்கும். ஸோ அடுத்தது பி கிராஸ் சி கண்டுபிடிச்சிடலாம். பியில் 4 into 1 4 கிடைக்கும். 2,2, 3,2, 5,2 and 7,2 கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிடலாமா? ரெண்டுலேயும் காமனாக என்னென்ன இருக்குதுன்னு எடுத்து எழுதுங்க. இன்டர்செக்ட் பண்ணி என்னென்ன காமனாக இருக்குது 2,2 காமனாக இருக்கா, 3,2 காமனாக இருக்கா, 5,2 அண்ட் 7,2 தான் காமனாக இருக்கும் அது ரெண்டுலேயும். ஸோ நாம் 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. So therefore A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. Verified. Second one போயிடலாம் நம்ம. ஸோ
செகண்ட் சப்டிவிஷன் A cross B minus C is equal to A cross B minus A cross C வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு LHS எப்பவும் போல் B minus C கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஏவால் கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். B minus Cனா என்ன பண்ணணும்? மைனஸ்னா உங்களுக்கு தெரியும்ல, பிக்கும் சிக்கும் காமனான எலிமெண்ட்டை பியிலேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு மீதி எடுத்து எழுதணும். அதுதான் B cross B minus C. சரிங்களா? மைனஸ் சம்மு மைனஸ்னா என்னன்னு கரெக்டாக தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும். ஸோ B minus C, B எடுத்து எழுதிக்கிறோம். 2 3 5 7 minus 2. ஸோ பியில் 2 மைனஸ் பண்ணிவிட்டு 3 5 7 எழுதிக்கிறோம். ஸோ A cross B minus C. ஏல 7 எலிமெண்ட் இருக்கு, பியில் 3 எலிமெண்ட். ஸோ இது கொஞ்சம் பெரிய சம்மு, ஆனால் ஈஸியான சம்மு தான். ஸோ இங்கே வந்து 7 எலிமெண்ட் இருக்கா, இங்கே 3, மொத்தம் 21 செட் ஆஃப் ஆர்டர் பேர் கிடைக்கும். அதை நம்ம கரெக்டாக எழுதிக்கணும். 1லேருந்து ஒரு 3 பேர், 2லேருந்து 3 பேர், 3லேருந்து 3 பேர், அந்த மாதிரி 7 வரைக்கும் வரும். ஸோ 5,3, 5,5, 5,7, 6,3, 6,5, 6,7, 7,3, 7,5, 7,7 வரைக்கும் வரும். இதை நாம் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு RHS பக்கம் போனோம்னா A cross B கண்டுபிடிக்கணும். A cross B அதே மாதிரி தான். இதில் A வந்து 7 எலிமெண்ட் இருக்குது, பியில் 4 எலிமெண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு 28 பேர் கிடைக்கும். அதெல்லாம் கவனமாக மிஸ் பண்ணாமல் ஒன்று விடாமல் எழுதிடுங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ 1,2ல் ஸ்டார்ட் பண்ணி 1,7 வரைக்கும் முடிஞ்சிடும். இது 2,2ல் ஸ்டார்ட் பண்ணி 2,7 வரைக்கும் முடியும். 3,2ல் ஸ்டார்ட் பண்ணி 3,7 வரைக்கும் முடியும். அடுத்தது 4,2லேருந்து 4,7, 5,2லேருந்து 5,7 வரைக்கும் முடியும். அப்புறம் அதே மாதிரி 6, லாஸ்ட்டு 7,2, 7,3, 7,5 அண்ட் 7,7 வரைக்கும் முடியும். ஸோ இதுதான் A cross B. ஸோ அடுத்து A cross C கண்டுபிடிக்கணும். A cross C இதே மாதிரி தான். இது 7 × 1 7 தான் கிடைக்கும். 1,2, 2,2, 3,2, 4,2, 5,2 அண்ட் 6,2, 7,2 வரைக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம்? A cross Bயும் A cross Cயும் கிடைச்சிருச்சா? ஸோ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ A cross Bயில் A cross C என்னென்ன எலிமெண்ட் இருக்கோ அதெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு மீதி A cross Bயில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எழுதணும். ஓகேங்களா? கழிச்சு எழுதிடலாம். ஸோ A cross B மைனஸ் A cross C எடுத்து எழுதுனோம்னா நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒன்றில் வந்த அதே 21 செட் ஆஃப் ஆர்டர் பேர் நமக்கு கிடைக்கும். 1,3ல் ஸ்டார்ட் பண்ணி 1,3, 1,5, 1,7, 2,3, 2,5, 2,7, 3,3, 3,5, 3,7, 4,3, 4,5, 4,7, 5,3, 5,5, 5,7, 6,3, 6,5, 6,7 and the last row 7,3, 7,5, 7,7 கிடைக்கும். இதை நாம் 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் 1 and 2 இந்த 21 செட் ஆஃப் பேரும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃப்ரம் 1 and 2 we can conclude that LHS is equal to RHS. Therefore A cross B minus C is equal to A cross B minus A cross C. Verified. ஸோ இதோட எக்ஸசைஸ் 1.1 ஓவர். நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஸ்குள்ளே போகலாம். ரிலேஷன் பார்க்கலாம் அடுத்த வீடியோவிலேருந்து. வீடியோவை தவறாமல் வாட்ச் பண்ணுங்கள். பாய் பாய்.